Good morning, students. Welcome to the biology session. Today we shall discuss about a new chapter, Animal Kingdom. In this chapter we learn about classification of animal kingdom and salient feature of each phylum. Now, the variety of living organisms surrounding us is incomprehensible. Every organism exhibits variation in their external appearance, internal structure and behavior, mode of living, etc. That means உலகத்தில் எண்ணிலடங்கா உயிரினங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் அதனுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸில் உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸில் பழக்க வழக்கங்களில் அதனோட மோட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் எல்லாத்துலேயும் என்ன ஆகுது, வேரியேட் ஆகுது. ஓகேங்களா? இந்த டைவர்சிட்டி அமாங் த லிவிங் organism can be studied in an effective way by arranging each kind of animals in an orderly and systematic manner. ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வித்தியாசமான உயிரினங்கள் எல்லாத்தையும் நம்ம ஆர்டரிங் மேனரில் படிக்கணும், எல்லாத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் மேனர் என்ன பண்ணுது, தேவைப்படுது. அப்படி இருந்தால் தான் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பீசிஸை எல்லாமே ஒரு ஷார்ட் டியூரேஷனில் என்ன பண்ண முடியும், லேர்ன் பண்ண முடியும். தட் மெத்தட் ஆஃப் அரேஞ்சிங் ஆர்கானிசம் into a groups on the basis of similarities and differences is called classification. இந்த மாதிரி ஆர்கானிசத்தை அரேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த மெத்தட் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பீசிஸ் கிட்ட இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ், ஒற்றுமை மற்றும் வேற்றுமை, டிசிமிலாரிட்டிஸ், அதை பேஸ் பண்ணி வகைப்படுத்துகிறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் த கிளாசிஃபிகேஷன். சரியா? த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் that deals with the classification is called as the taxonomy. What is the meaning of taxonomy? Taxes mean arrangement and norma mean law. ஒரு குறிப்பிட்ட விதியை அடிப்படையாக வைத்து உயிரினங்களை வகைப்படுத்துகிறார்கள். taxonomy in Tamil it called as வகைப்பாட்டியல். Then taxonomy is the science of the classification which makes the study of wide variety of organism easier. taxonomy வச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணிலடங்கா உயிரினங்களை நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், படிச்சுக்கலாம். It helps to understand the relationship among different group of animals. ஈஸியாக ஒரு ஆர்கானிசத்துக்கும் இன்னொரு குரூப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸையோ சிமிலாரிட்டிஸையோ நம்மளால் தெரிஞ்சுக்கொள்ள முடியுது. The first systematic approach to the classification of living organism was made by Swedish botanist Carolus Linnaeus. Then Aristotle is called as the father of taxonomy. Then Carolus Linnaeus called as the father of modern taxonomy. Carolus Linnaeus தான் ஃபஸ்ட்டு இந்த உயிரினங்களை ஒரு சிஸ்டமேட்டிக் பொசிஷனில் அரேஞ்ச் பண்ணார். ஓகேங்களா? he generated the standard system for naming. இவர் தான் ஒரு கரெக்டான சிஸ்டமை இந்த மாதிரி உயிரினங்களுக்கு ஜீனஸ் நேம் அண்ட் ஸ்பீசிஸ் நேம் அப்படின்ற நேமை நிலையாக வைக்கணும் அப்படின்ற மெத்தடை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா கரோலஸ் லினேயஸ். In terms of genus and species, genus அப்படின்னா பேரினம், species அப்படின்னா சிற்றினம், and more extensive grouping using the Latin terms. இதுக்கு மேக்ஸிமம் அவர் Latin terms அதிகமான அளவு பயன்படுத்தியிருக்காரு. Then classification of living organism. Already you know what is the meaning of classification? Method of arranging organism based on their similarities and dissimilarities. That is called as the classification. We come across many places where things are arranged in specific categories. நம்ம நிறைய இடங்களுக்கு போகிறோம், சில இடங்களில் அந்தந்த திங்ஸ் அந்தந்த கேட்டகரிஸில் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், in supermarkets the shelves can have rows and columns of groceries, cosmetics, toys, stationery, snacks and utensils. நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு ட்ராக்கில் அப்படி நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஈஸியாக என்ட்ரி ஆனோம்னா இந்த பிளேஸில் இதுதான் இருக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துடலாம். அட் த சேம் டைம் அதே மாதிரி நம்ம ஒரு லைப்ரரி போகிறோம் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் புக் இந்த ட்ராக்கில் இருக்கும் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எடுக்க முடியுது. அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை எல்லாமே அதுகிட்ட இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸை வச்சும் டிஸ்சிமிலாரிட்டிஸை வச்சும் ஒரு குரூப் ஆஃப் கேட்டகரியில் கொண்டு வரும்போது நம்ம ஷார்ட் டியூரேஷனில் அதை பற்றி ஃபுல்லும் எலாபரேட்டடாக படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபிஷ்ஷஸ் அப்படின்னா அதில் இருக்கக்கூடியதுக்கு எல்லாமே இந்த மாதிரி காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஒரு ஃபிஷ்ஷை பற்றி படித்தோம் அப்படின்னா அந்த கேட்டகரியில் இருக்க எல்லாத்தோட கேரக்டர்ஸையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ அதுக்கு கிளாசிஃபிகேஷன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ஆர் ஆர்கச் விட்டாகர் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை கொண்டு வந்தார். அதில் அவர் என்ன அந்த கிங்டம்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னா
மோனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டியே அண்ட் அனிமாலியா. இப்போ நம்ம கிங்டம் அனிமாலியாவை பற்றி தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். தென் தீஸ் குரூப்ஸ் ஆர் ஃபார்ம்டு பேஸ்ட் ஆன், இந்த மாதிரி அவர் எதை பேஸ் பண்ணி இந்த ஆர்கானிசத்தை அரேஞ்ச் பண்ணார் அப்படின்னா அதனோட செல் ஸ்ட்ரக்சர், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அதனோட செல்லோட அமைப்பு, அதனுடைய உணவூட்டம், பாடி ஆர்கனைசேஷன், அதனுடைய பாடியில் ஆர்கன்ஸோட அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ரீப்ரொடக்ஷன், அது என்ன மெத்தடில் இனப்பெருக்கம் செய்யுது, இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் விட்டாகர் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை கொண்டு வந்தார். ஆன் த பேசிஸ் ஆஃப் ஹைரார்கி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆன் த ஆர்கானிசம் ஆர் செப்பரேட்டட் இன்டு ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர் குரூப்ஸ். இந்த ஹைரார்கி அப்படின்ற அந்த வகைப்படுத்துதலில் ஒவ்வொரு அந்த கிளாசிஃபிகேஷனில் ஆர்கானிசத்தை சின்ன சின்ன குரூப்புகளாக பிரித்து அதை வந்து என்ன பண்ணாங்க, வகைப்படுத்தினாங்க, கிளாஸிஃபை பண்ணாங்க. தென் ஃபஸ்ட்டு இந்த ஹைரார்கி லெவல் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய பேசிக் யூனிட், கீழேருந்து மேலே போனோம் அப்படின்னா என்ன வருது, மொதல் எடுத்தோடனே ஸ்பீசிஸ் வருது. ஸ்பீசிஸ்னால் என்ன, சிற்றினம். தென் இட் இஸ் த லோயஸ்ட் டாக்ஸானமிக் கேட்டகரி, இட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஸ்பீசிஸை வச்சு தான் அது என்ன உயிரினம் அப்படின்றத நம்மளால் கன்ஃபார்மாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், த லார்ஜ் இண்டியன் பேரக்கீட் பிஸ்டாக்குலா யூபேட்ரா அண்ட் த க்ரீன் பேரட் பிஸ்டாக்குலா கிரமாரி. தட் மீன்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளி வகைகள், அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்டாக்குலா ஈபேட்ரா அப்படின்ற ஒரு கிளியினம் அண்ட் த க்ரீன் பேரட் பிஸ்டாக்குலா கிரமாரி அப்படின்ற ஒன் மோர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீசிஸ் நேம் மட்டும் வந்து என்ன ஆயிருக்கு, வேரி ஆயிருக்கு. ஆர் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். இது எப்படி நம்ம வேறு எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வெரைட்டி ஆஃப் மேங்கோஸ் வெரைட்டிஸ் சாப்பிட்றோம் அண்ட் பனானாஸ் வெரைட்டிஸ் சாப்பிட்றோம். இதில் மேங்கோஸில் பார்த்தீங்க அப்படின்னா சப்போட்டா, மல்கோவா, காசாலட் அப்படின்வோம். இது எல்லாமே வித்தியாசமான ஸ்பீசிஸ், ஆனால் எல்லாமே மேங்கோ அப்படின்ற கேட்டகரியில் வருது. அந்த என்ன இனம் அப்படின்றத அதனோட ஸ்பீசிஸை வச்சு தான் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் தே பிலாங் டு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் யூபேட்ரா அண்ட் கிரமாரி. கிளின்ற இனம் தான், ஆனால் அதில் இது வரக்கூடிய ஸ்பீசிஸ்ன்றது வேரி ஆகும். ஓகேங்களா. தென் கெனாட் இன்டர்பிரேட், இந்த ஸ்பீசிஸ் தனக்குள்ளே வந்து என்ன பண்ணிக்கிறாது, இன்டர்பிரேட் பண்ணிக்கிறாது. தட் மீன் யூபேட்ரா கிரமாரியோட என்ன செய்யாது, இன்டர்பிரேட். தட் மீன்ஸ் இனப்பெருக்கம் செய்யாது. ஒரு கிரமாரி இன்னொரு கிரமாரியோட தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு யூபேட்ரா இன்னொரு யூபேட்ராவோட தான் என்ன பண்ணும், ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இட் இஸ் அ ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட், அதுதான் ஒரு ஸ்பீசிஸோட ஸ்பெசிஃபிக். ஓகேங்களா. தென் ஜீனஸ், இட் இஸ் அ குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ். தட் மீன்ஸ் இப்போ இந்த பிஸ்டாக்லா யூபேட்ரா, பிஸ்டாலா கிரமாரி, இது ரெண்டுமே இந்த யூபேட்ராவும் கிரமாரியும் வேறு வேறு ஸ்பீசிஸ், ஆனால் ஜீனஸ்க்கு வரும்போது சேம் ஜீனஸ் வந்துருச்சு. தட் இஸ் it is a group of closely related species which constitute the next higher category called the genus. For example, one more examples கொடுத்துருக்காங்க. The Indian wolf and the Indian jackal, Canis papillus and Indian jackal Canis arius. That means wolf, ஓனாய் அண்ட் ஜாக்கிள், குள்ளுநெறி, இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஜீனஸில் வர்றாங்க. ஸோ ஸ்பீசிஸில் வேரி ஆகிறவங்க எல்லாம் ஜீனஸில் வரும்போது காமனாக வந்துடுறாங்க. ஓகேங்களா. ஆர் பிளேஸ்ட் இன் த சேம் ஜீனஸ் கேனிஸ் அப்படின்ற ஜீனஸில் வந்து என்ன பண்ணிடுறாங்க, வந்துடுறாங்க. நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஹனி பீஸோட சயின்டிஃபிக் நேம் தெரியும், என்னது, ஏபிஸ் இண்டிகா. இதிலே நிறைய ஏபிஸ் டார்சேட்டா, மெலிஃபெரா, ஆடம்சோனி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. எல்லாம் ஏபிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜீனஸ் எல்லாமே காமனாக வந்துடும். ஸ்பீசிஸ் வரும்போது என்ன பண்ணும், செப்பரேட்டடாக வரும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஆர்டர், ஏ நம்பர் ஆஃப் ரிலேட்டட் ஃபேமிலிஸ். அப்படின்னா மேலே ஸ்பீசிஸ் பார்த்தோம், அடுத்து வந்து என்ன பார்த்தோம், ஜீனஸ் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபேமிலி வரணும். இந்த ஃபேமிலியில் எ குரூப் ஆஃப் ஜெனிரா வித் செவரல் காமன் கேரக்டர்ஸ். இங்கே ஃபேமிலி ஃபார்மட் இல்லை, இருந்தாலும் நம்ம புக்கில் இருக்குது, நல்லா கவனமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எ குரூப் ஆஃப் ஜெனிரா வித் செவரல் காமன் கேரக்டர்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜீனஸ் பொதுவான பண்புகளை ஒரு குரூப்பை வச்சுருக்கக்கூடியது எல்லாமே சேர்ந்து பொதுவான குடும்பம் அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன வரும் அப்படின்னா லியோபர்ட், டைகர் அண்ட் கேட் ஷேர் சம் காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ். இப்போ லியோபர்டு, டைகரு, கேட், இப்போ பூனை டு புலி குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாவா, பூனை டு புலி குடும்பம். எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸில் சைஸில் வேரியேஷன்ஸ் இருக்கும், ஆனால் அவங்களுடைய எல்லா ஃபார்மட்டும் காமனாக வரும். அதனால் அவங்கள ஒரே காமன் ஃபேமிலி, ஃபெலிடே அப்படின்னு சொல்லுவாங்க. புக்கில் கிளியராக பாருங்கள் ஃபேமிலியை. ஓகேங்களா. தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் அப்படின்னா ஆர்டர், a number of related families. இப்போ வந்து என்ன பார்த்தோம், ஸ்பீசிஸ் தனியாக இருக்குது, அது மட்டும் ஸ்பெசிஃபிக்.
அப்புறம் அந்த இதில் காமனாக ஜீனஸ் வரும். இந்த மாதிரி நிறைய ஜீனஸ் சேர்ந்ததெல்லாம் ஃபேமிலி. இந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸை ஷேர் பண்ணுறது எல்லாமே ஒரே ஆர்டரில் வருவாங்க. இதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், குரங்கில் இருந்ததே மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மங்கீஸ், பேபூன்ஸ், ஏப்ஸ், மேன் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரே ஆர்டர் ப்ரைமேட்ஸ் அப்படின்ற ஆர்டரில் நம்ம வர்றோம். ஓகேங்களா? தென் a number of related families having common characters are placed in order. பொதுவான பண்புகளை உடைய காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ். இப்போ நமக்கும் மங்கீஸ்க்கும் என்ன காமன் கேரக்டர்ஸ், நிறைய கேரக்டர்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒத்து போகிறோம். ஸோ இந்த மாதிரி பொதுவான பண்புகளை இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் எல்லாம் சேர்ந்தது வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா ஒரு காமன் ஆர்டரில் வருது. பாருங்கள், are placed in the same order, primates. Since all these animals possess some common features, they are placed in the same order. சில பொதுவான பண்புகளை வச்சிருக்கிறதுனால அது ஒரே ஆர்டருக்கு வருது. அடுத்து என்ன சொல்லலாம், கிளாஸ் அப்படின்னா நிறைய ரிலேட்டட் ஆர்டர் சிமிலராக இருக்கிறது பூரா சேர்ந்து ஒரு கிளாஸாக வந்து என்ன பண்ணுது, வருது. The orders of different animals like those of rabbit, rat, bats, whales, chimpanzees and human. இப்போ நமக்கு தெரியும் rabbit, முயல், எலி, வவ்வால், வேல்ஸ், சிம்பான்சிஸ் அண்ட் ஹியூமன். நமக்கு எல்லாம் என்ன காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, எல்லாமே கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ். ஆமாவா, குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இருக்குது. தே ஹாவ் மேமே அப்படின்னா மில்க் ப்ரொடியூசிங் கிளான்ஸ் இருக்குது. இப்போ பேட்டு தெரியும், அது வந்து என்னது, வவ்வால், அது வந்து பறக்குது, இருந்தாலும் அது குட்டி போட்டு பால் கொடுக்குது. அதனால் அது அந்த காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் இருக்கிறதுனால இது என்ன பண்ணுது, மெமாலியா அப்படின்ற கிளாஸில் வருது. ஓகேங்களா? such as presence of skin. இதில் என்ன முக்கியமான காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்கின் அண்ட் மேமரி கிளான்ஸ். எபிடெர்மினல் ஹேர்ஸ் அண்ட் மேமரி கிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கின்னுக்கு வெளியே ரோமங்களும், மேமரி கிளான்ஸ்னால் பால் சுரப்பிகளும் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஹென்ஸ் தே ஆர் பிளேஸ்ட் இன் த கிளாஸ் மேமலியா. அப்போ ஸ்பீசிஸ்ன்றது ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, அடுத்து ஜீனஸ் ஒரே குரூப்பில் வருது, அடுத்து ஃபேமிலி வருது, அடுத்து ஆர்டர் வருது, அடுத்து கிளாஸ் வருது, அடுத்து ஃபைலம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழிருந்து மேலே வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? தென் அடுத்து ஃபைலம். கிளாஸஸ் விச் ஆர் ரிலேட்டட் வித் ஒன் அனதர் கான்ஸ்டிடியூட் எ ஃபைலம். நிறைய கிளாஸஸ் சேர்ந்ததெல்லாம் ஒரே ஃபைலமாக வந்து என்ன பண்ணுது, வருது. இந்த கிளாஸஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் லைக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைலம் கார்டேட்டா அப்படின்னா அதில் ஃபிஷ்ஷு, ஃப்ராகு, ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் இவங்க எல்லாம் வருவாங்க. இவங்கள்ட்ட என்ன காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா தே ஹாவ் நோட்டோகார்ட் ஆர் பேக் போன், முதுகெலும்பு உள்ள உயிரினங்களாக இருக்குது. ஸோ அவங்க எல்லாம் ஒரே ஃபைலம் ஆர்டரில் வந்து என்ன பண்ணிடுவாங்க, வந்துடுவாங்க. ஓகேங்களா? அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மேமல்ஸ், பேர்ட்ஸ், ரெப்டைல், ஃப்ராக் அண்ட் ஃபிஷஸ் கன்ஸ்டியூட் த ஃபைலம் கார்டேட்டா விச் ஹேவ் அ நோட்டோகார்ட் ஆர் பேக் போன். அப்போ இவங்கள்ட்ட இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் காமனாக இருக்கிறதுனால நம்ம படிக்கிறப்ப என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா? தென் அடுத்து கிங்டம். கிங்டம்ன்றது ஹை லெவல். இப்போ கிங்டமை ரெண்டு கிங்டமாக தான் பிரிக்கிறோம். ஒன்று பிளான்ட் கிங்டம், இன்னொன்று அனிமல் கிங்டம். இப்போ விட்டாகஸோட 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் ஒரு 5 ஃபார்மட் வருது. இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க ரொம்ப ஹை லெவலில் இருக்கிறது பிளான்ட் அஸ் வெல் அஸ் த அனிமல் கிங்டம் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம கிங்டம் அனிமேலியா பார்த்துட்ருக்கோம். இட் இஸ் த ஹையஸ்ட் கேட்டகரி அண்ட் த லார்ஜஸ்ட் டிவிஷன் டு விச் மைக்ரோ ஆர்கானிசம். இந்த கிங்டமில் பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர்கானிசம் ஃபுல்லுமே இந்த கிங்டமில் வந்துடும். ஓகேங்களா? Plants and animals belong to. Each kingdom is fundamentally different from one another but has the same fundamental characteristics in all organism grouped under that kingdom. ஒரு கிங்டம்க்கு கீழே வரக்கூடிய எல்லா ஆர்கானிசம்ஸும் certain basic fundamental characteristic features இருக்கிறதுனால அந்த கிங்டம்க்கு கீழே அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஹைரார்கி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் நம்மளோட புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோன்னையும் அந்த கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மிஸ் வந்து சிஸ்டமேட்டிக் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸை ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கிங்டம் என்ன கிங்டமில் வர்றோம், அனிமல் கிங்டமில் வரும், அனிமேலியாவில் வரும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஃபைலமில் வர்றோம்னா கார்டேட்டா. கார்டேட்டா அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் த நோட்டோகார்ட் அட் பேக் போன். அண்டு கிளாஸ் மெமாலியாவில் வரும். என்ன, நம்ம வந்து கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ் பண்ணி மேமே இருக்கிறதுனால யங் ஒனுக்கு ஃபீடிங்க்கு மில்க் கொடுக்குறோம், அதனால் நம்ம மெமாலியாவில் வர்றோம். அடுத்து ப்ரைமேட்டாஸ். ப்ரைமேட்டாஸ் அப்படின்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம், நம்ம என்ன ஆர்டரில் வர்றோம், மங்கியிலேருந்து நம்ம எல்லாமே ப்ரைமேட்ஸ். ஏன் அப்படின்னா
நமக்கு அதுக்கான சர்டைன் ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. தென் ஒன்லி நம்ம அதே சேம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மேமல்ஸ் வித் பைபெடல் லுக்கிங் ஐஸ் அண்ட் கிராஸ்பிங் ஃபிங்கர்ஸ், இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால அது ப்ரைமேட்ஸ். அண்ட் ஹோமினிடியே, நம்ம என்ன ஃபேமிலி, ஹோமினிடியே primates with relatively flat faces and binocular vision, தட்டையான முக அமைப்பு, பார்க்கக்கூடிய பார்வையோட விஷன், பைனாக்குலர் விஷன் அதனால் இருக்கிறதுனால நம்ம ஹோமினிடியே. அண்ட் ஹோமோ, ஆல்ரெடி யூ நோ த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், ஹோமோ செப்பியன்ஸ். ஹோமோன்றது ஜீனஸ் நேம், செப்பியன்ஸ் அப்படின்றது ஸ்பீசிஸ் நேம். ஸோ அந்த செப்பியன்ஸ் இந்த ஸ்பீசிஸ் நேம் தான் என்னது, இதுக்கு பேசிக் யூனிட்டாக இருக்குது கிளாசிஃபிகேஷனோட லோயர் டாக்ஸானமி. ஸோ நம்ம கீழிருந்து மேல் நோக்கி வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த அரேஞ்ச்மெண்ட்டை லேர்ன் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேசிஸ் ஃபார் கிளாசிஃபிகேஷன். ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணணும்னா எதெல்லாம் அடிப்படையாக தேவைப்படுது. we can divide the animal kingdom based on the level of organization. எதை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், சிமிட்ரி, தென் ஜெர்ம் லேயர்ஸ், சீலோம் அப்படின்ற கேரக்டர்ஸை வச்சு நம்ம ஆர்கானிசத்தை வந்து என்ன பண்ணலாம், கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். நத்திங் பட் இப்போ குரூப் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னா எதையெல்லாம் அடிப்படையாக வச்சு அதை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கானிசம் யூனிசெல்லுலாரா மல்டி செல்லுலாரா அப்படின்னு பார்க்கணும். எடுத்தோன்னே ஒரு செல்லா பல செல்லா. பாருங்கள், அனிமல்ஸ் ஆர் குரூப்ட் ஆஸ் யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார். இட் இஸ் அ யூனிசெல்லுலார்னா கிவ் ஒன் எக்ஸாம்பிள், நம்ம புரோட்டோசோவா, அமீபா, பாக்டீரியா இதெல்லாமே யூனிசெல்லுலாரில். ஸோ நம்ம கிளாஸிஃபிகேஷனுக்காக எடுத்துக்கக்கூடிய அந்த உயிரினம் ஒரு செல்லா பல செல்லா அப்படின்னு பார்க்குறது தான் levels of organization based on the cell. எதை வச்சு நம்ம பார்க்குறோம், செல்லு, டிஷ்யூ, ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதை வச்சு அது யூனியா மல்டியா அப்படின்றத வகைப்படுத்துகிறோம். அடுத்து சிமிட்ரி. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சிமிட்ரி? இட் இஸ் த பிளேன் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த பாடி பார்ட்ஸ். அதனோட பாடி பார்ட்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அதைத்தான் சமச்சீர், அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க, சிமிட்ரி. இந்த சிமிட்ரியை பேஸ் பண்ணி ஆர்கானிசத்தை 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஏசிமெட்ரி, ரேடியல் சிமிட்ரி அண்ட் பைலேட்ரல் சிமிட்ரி. இப்போ நம்மளோட புக்கில் 2 சிமிட்ரிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஏசிமெட்ரி அப்படின்றது யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்தில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அமீபா இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏசிமெட்ரி. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஏனா ஆப்சென்ட், சிமெட்ரினா அதை டிவிஷன். அப்போ ஏசிமெட்ரினா அமீபாவே ஒரு யூனிசெல்லுலார் தான், அதை வந்து என்ன பண்ண முடியாது, அதனோட பாடியை பிரிக்க முடியாது ஒரு செல் இருக்கிறதுனால. ஸோ ஏசிமெட்ரி மீன்ஸ் ஆப்சென்ட். அந்த மாதிரி இருக்கக்கூடியது யூனிசெல்லுலார். நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தென் இட் இஸ் அ பிளேன் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாடி பார்ட்ஸ். நம்மளோட பாடி பார்ட்ஸ் எந்த அமைப்பில், எந்த பிளேனில், எந்த ஆக்சிஸில் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் சிமிட்ரி. இதில் நம்ம ஏற்கனவே 3 டைப்ஸ் சொல்லிட்டோம், அதில் 1 மிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம புக்கில் 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க, ரேடியல் சிமெட்ரி அண்ட் பைலேட்ரல் சிமெட்ரி. இன் தமிழ் ரேடியல் சிமெட்ரி அப்படின்னா ஆரச் சமச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட சென்ட்ரல் ஆக்சிஸ்லேருந்து எந்த பிளேனில் போனாலும் அத்தனையும் ஈக்குவல் ஹால்ஸாக அது கட் ஆகும். இப்போ நம்ம ஸ்டார் ஃபிஷ்ஷை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அதனோட சென்ட்ரல் ஆக்சிஸ்லேருந்து போனோம்னா அதுக்கு 5 ஆர்ம்ஸ் இருந்துச்சுன்னா 5 ஈக்குவல் ஆர்ம்ஸ் கிடைக்கும். தென் ஒன்லி இட் கால்ட் அஸ் த ஆரச் சமச்சீர். நம்மளோட புக்கில் ரேடியல் சிமெட்ரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராவை எக்ஸாம்பிள் பிக்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம லேட்டர் பார்ப்போம். தென் இன் ரேடியல் சிமெட்ரி, இப்போ பைலேட்ரல் சிமெட்ரி மீன்ஸ் வாட் அப்படின்னா இருபக்க சமச்சீர். இப்போ ஹியூமன் பீயிங் இஸ் a வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் பைலேட்ரல் சிமெட்ரி. நம்மளோட ஹெட்டிலேருந்து ஃபுட் வரைக்கும் சென்ட்ரல் ஆக்சிஸில் நம்ம பிளேனை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம 2 ஈக்குவல் ஹால்ஸாக கிடைப்போம். தட் இஸ் கால்ட் அஸ் த பைலேட்ரல் சிமெட்ரி. ஸோ தென் in radial symmetry, the body parts are arranged around the central axis. Radial symmetry na adanoda body parts central axis base பண்ணி arrange ஆயிருக்கு. If the animal cut through the central axis in any direction, central axis வச்சு any directionல கட் பண்ணோம்னா it can be divided into similar halves. அத்தனை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ரேடியல் சிமெட்ரிக்கு இப்போ இங்கே ஹைட்ரா கொடுத்துருக்காங்க. இந்த சென்ட்ரல் ஆக்சிஸில் வச்சு எந்த பிளேனில் நம்ம கட் பண்ணோம்னாலும் அத்தனையும் சம பாகங்களாக அது வந்து என்ன பண்ணும், கிடைக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் த ரேடியல் சிமெட்ரி. பாருங்கள், தென் பார்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் அரவுண்ட் த சென்ட்ரல் ஆக்சிஸை பேஸ் பண்ணி அரேஞ்ச் ஆயிருக்கு. இஃப் த அனிமல் இஸ் கட் த்ரூ த சென்ட்ரல் ஆக்சிஸ் இன் எனி டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் கட் பண்ணாலும் இட் கேன் பி டிவைடட் இன்டூ சிமிலர் ஹால்ஸ். எக்ஸாம்பிள் ஹைட்ரா, ஜெல்லிஃபிஷ் அண்ட் ஸ்டார்ஃபிஷ். இட்ஸ் a very good example of radial symmetry. அடுத்து next one is what? In bilateral symmetry, the body parts are arranged along the central axis. If the animal is cut
cut through the central axis, we get two identical halves. Central axis வச்சு கட் பண்ணோம்னா ரெண்டு சமபாகங்கள் கிடைக்கும். இங்கே நமக்கு எக்ஸாம்பிள் வந்து டாட்டாய்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் ஆக்சிஸில் கட் பண்ணும்போது டூ ஈக்குவல் ஹால்ஸ் கிடைக்கும். ஃப்ராக், டாட்டாய்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் bilateral symmetry. So what is the meaning of symmetry? It's a plane of arrangement of the body parts. இதை asymmetry, radial and bilateral சொல்கிறாங்க. asymmetry அப்படின்றது யூனிசெல்லுலார், அங்கே சிமெட்ரி இருக்காது, absence, then only it called as the A. then radialனா RH அமைச்சு சென்ட்ரல் ஆக்சிஸை பேஸ் பண்ணி எந்த பிளேனில் கட் பண்ணாலும் அத்தனை ஈக்குவல் ஹால்ஸாக பிரியும். bilateral அப்படின்னாலும் சென்ட்ரல் ஆக்சிஸை பேஸ் பண்ணி டூ ஈக்குவல் ஹால்ஸாக அதனோட பாடி பார்ட்ஸ் பிரியும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் அப்படின்னா germ layers. இப்போ எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டில் ஜைகோட் formation அடுத்து. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஜைகோட் ஃபார்மேஷன்? ஃபர்டிலைசேஷன். மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் ஃபர்தராக நடக்கும்போது கரு வளரும்போது அதனோட பிளாஸ்பிளா கேஸ்ட்லா ஸ்டேஜ் போகும்போது ஹையர் கிளாஸில் படிக்கலாம். ஜெர்ம் லேயர்ஸ் வந்து என்னாகும்? ஃபார்ம் ஆகும். அடுக்கு வந்து அந்த வளர கருவை சுற்றி வந்து என்ன பண்ணும்? ஃபார்ம் ஆகும். அதுதான் ஜெர்ம் லேயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சும் நம்ம ஆர்கானிசத்தை கிளாஸிஃபை பண்ணுறோம். மொதல் அது யூனியா மல்டியான்னு பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து சிமெட்ரி வச்சு பார்த்தோம். அடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஜெர்ம் லேயர்ஸ். பாருங்கள், germ layers are formed during the development of embryos. நம்ம அம்மாவோட கர்ப்பப்பையில் அந்த கருவாக வளரும் போது உருவாகிறது தான் germ layers. These layers give rise to different organs as the embryo becomes on an adult. இந்த எம்ப்ரியோ வளர்ந்து வளர்ந்து அடல்ட்டாக மாறும்போது ஒவ்வொரு germ layersல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு ஆர்கனாக என்ன பண்ணும்? மாறும். ஸோ ஆர்கானிசம் வித் டூ germ layers. ஸோ germ layers-ஐ பேஸ் பண்ணி ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். ஆல்ரெடி யூ நோ த மீனிங் ஆஃப் டிப்ளோ, டிஐ. டிப்ளோ அப்படின்னா டூ, ஓகேங்களா? டூ germ layers. அந்த வளரக்கூடிய எம்ப்ரியோவில் எக்டோடர்ம், எண்டோடர்ம் அப்படின்னு ரெண்டு germ layers இருந்ததுன்னா, see the picture, it's a டிப்ளோபிளாஸ்டிக். இப்போ இதுதான் ஒரு எம்ப்ரியோ வந்து டெவலப் ஆகுதுன்னா அதை சுற்றியும் germ layers-ஓட டெவலப்மெண்ட் இருக்கும். எக்டோடர்ம் அண்ட் எண்டோடர்ம். எண்டோனா இன்னர், எக்டோனா அவுட்டர். இந்த மாதிரி ரெண்டு germ layers இருந்ததுன்னா தட் இஸ் டிப்ளோபிளாஸ்டிக். அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னா த்ரீ, ட்ரைனா த்ரீ, எக்டோடர்ம் இருக்கும், எண்டோடர்ம் இருக்கும் அண்ட் மீசோடர்ம் இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் த ட்ரிப்ளோபிளாஸ்டிக். ஸோ டிப்ளோ அப்படின்னா டூ germ layers, ட்ரிப்ளோ அப்படின்னா த்ரீ germ layers. ஓகேங்களா? தென் பாருங்கள், டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். எக்ஸாம்பிள் ஹைட்ரா. Organism with three germ layers, ectoderm, mesoderm and endoderm are called the triploplastic animal. Two germ layers இருந்ததுன்னா டிப்ளோபிளாஸ்டிக். இங்கே பாருங்கள், டூ germ layers, the ectoderm and the endoderm are. இப்போ டிப்ளோபிளாஸ்டிக்னா எக்டோடர்ம், எண்டோடர்ம்னு ரெண்டு germ layers இருந்ததுன்னா அதுக்கு பேர் டிப்ளோபிளாஸ்டிக். ஓகேங்களா? இதுக்கு இடையில மீசோகிலியான்ற ஜெல்லி லைக் பார்ட்டிஷன் ஹைட்ராவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்டு ட்ரிப்ளோ அப்படின்னா பாருங்கள், எக்டோடர்ம், எண்டோடர்ம், மீசோடர்ம் அப்படின்ற த்ரீ germ layers இருந்ததுன்னா அது ட்ரிப்ளோபிளாஸ்டிக். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ரேபிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ளோபிளாஸ்டிக்னா அது ஒரு ஃபைலம் ஆர்டரோடையே முடிஞ்சு போயிடும், சீலன்ட்ரேட்டாவோட. அடுத்து நீங்கள் ஃபர்தர் வரும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்து சீலன்ட்ரேட்டாக்கு அடுத்து பிளாட்டிஹெல்மின்தஸ்லேருந்து எல்லாமே கார்டேட்ஸ் வரைக்கும் எல்லாமே ட்ரிப்ளோபிளாஸ்டிக் தான். இதை வச்சும் நம்ம ஆர்கானிசத்தை கிளாஸிஃபை பண்ணுறோம். அடுத்து சீலோம். தென் இட் இஸ் அ ஃப்ளூயிட் ஃபில் பாடி கேவிட்டி. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சீலோம்? இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? எதெல்லாம் வச்சு ஆர்கானிசத்தை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். சீலோம்னா பாடி கேவிட்டி. இப்போ நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக்டுக்கும் நம்ம பாடி வாலுக்கும் இடையில மீசோடர்ம் அப்படின்ற ஒரு ஃபார்மட் ஃபுல்லி க்ரோ ஆகி செப்பரேட் பண்ணியிருந்ததுன்னா அதை நம்ம சீலோமேட் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி மீசோடர்ம் இல்லை. இப்போ சீலோமை பேஸ் பண்ணி ஆர்கானிசை த்ரீ கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. பாருங்கள், it is a fluid filled body cavity. It separates the digestive tract from the body wall. digestive tract-க்கும் அப்படின்னா alimentary canal, அதுக்கும் body wall அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் போன், அதுக்கு நியரஸ்ட். இப்போ ரெண்டுக்கு இடையில பாடி கேவிட்டி இருந்ததுன்னா that is coelomate. A true body cavity or coelom is one that is located within the mesoderm. That means ஒரு உண்மையான உடற்குழி அப்படின்னா என்ன அர்த்தம்னா டைஜஸ்டிவ் ட்ராக்டுக்கும் பாடி வாலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பள்ளம், அதில் வந்து மீசோடம் லொக்கேட்டட் ஆகிருக்கும். அப்படி இருந்ததுன்னா அவங்கள சீலோமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த சீலோம், அனிமல்ஸ் ஆர் டிவைடட் இன்டூ. ஒரு ஆர்கானிசத்தோட உடம்புல பாடி கேவிட்டி இருக்கா, மீசோடம் அதை லைன் பண்ணியிருக்கா,
அதை வச்சும் ஆர்கானிசத்தை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. 3 கேட்டகரியாக எடுத்துக்கிறாங்க சீலோமை. ஏசிலோமேட், சூடோசிலோமேட் அண்டு யூசிலோமேட் ஆர் சிலோமேட். தட் மீன்ஸ் மிஸ் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன், ஏ மீன்ஸ் ஆப்சன்ட். ஏசிலோமேட்னா என்ன அர்த்தம்? டு நாட் ஹாவ் அ பாடி கேவிட்டி. அதாவது அலிமெண்ட்ரி கெனாலுக்கும் பாடி வாலுக்கும் இடையில எந்த கேப்புமே இல்லை, ஃபுல்லி க்ளோஸ் டைட்டாக பேக்கப் ஆகிருக்கு. அப்போ இதில் சீலோமேட் கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஏசிலோமேட். இதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் டேப்வார்ம். நம்ம அடுத்து ஃபைலம் ஆர்டர்ஸ் பார்க்க போகிறோம். அதில் பிளாட்டிஹெல்மின்தஸ் தட்டை புழுக்கள் அப்படின்னு வரும், அதான் பிளாட்டிஹெல்மின்தஸ். அதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் டேப்வார்ம் நாடா புழு. இது ஏசிலோமேட்டுக்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள். தென் அடுத்து சூடோ மீன்ஸ் வாட்? ஃபால்ஸ். நம்ம அமீபாவில் பார்த்துருக்கோம்ல, சூடோபோடியா போலிகால்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம்ல. சூடோனா இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ டைஜஸ்டிவ் ட்ராக்ட்டுக்கும் பாடி வாலுக்கும் இடையில மீசோடம் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பை தான் சூடோசிலோமேட் அப்படின்றாங்க. ஹேவ் அ ஃபால்ஸ் பாடி கேவிட்டி. எக்ஸாம்பிள் ரவுண்ட் வார்ம். பிளாட்டிஹெல்மின்தஸ்க்கு அடுத்து வரக்கூடிய ஃபைலம் ஆஸ்கல்மென்தஸ் ஆர் நெமன்தலம்தஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் ரவுண்ட் வார்ம், உருளை புழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆஸ்காரிஸ் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். ஓகே. தென் அடுத்து சீலோமேட். யூ அப்படின்னா ட்ரூ அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏனா ஃபால்ஸ், ஏனா என்னது ஆப்சன்ட் சொல்கிறோம். தென் சூடோனா ஃபால்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி யூனா ட்ரூ. ஓகேங்களா? ஏனா என்னது ஆப்சன்ஸ், சூடோனா என்னது ஃபால்ஸ், தென் யூனா ட்ரூ. அப்போ யூ சிலோமேட்னா டைஜஸ்டிவ் ட்ராக்ட்டுக்கும் பாடி வாலுக்கும் இடையில என்னது பாடி கேவிட்டி ஃபுல்லி மீசோடம் ஃபார்மட்னால என்ன ஆயிருக்கும்? ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம சிலோமேட் ஆர் யூ சிலோமேட் அப்படின்னு சொல்கிறோம். ஹேவ் அ ட்ரூ பாடி கேவிட்டி. எக்ஸாம்பிள் எர்த்வார்ம். அப்போ ஃபைலம் மொதல் டேப்வார்ம் பிளாட்டிஹெல்மின்தஸ் பார்த்தோம். அடுத்து ஆஸ்கல்மென்தஸ் பார்த்தோம். அடுத்து ஃபைலம் ஆர்டரில் பார்த்தீங்களா அன்னலிடா வரும். அன்னலிடாவுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் எர்த்வார்ம். அன்னலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்மேட்டா, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதில் இருந்து ஃப்ராகு, மேமல்ஸ் வரைக்கும் எல்லாருமே, நம்ம வரைக்கும் எல்லாருமே யூசிலோமேட். ஸோ சீலோம்னா பாடி கேவிட்டி. டைஜஸ்டிவ் ட்ராக்ட்டுக்கும் பாடி வாலுக்கும் இடையில மீசோடம் லைண்டட் ஆகி ஒரு கேவிட்டி, அது ஃப்ளூயிட் ஃபுல்லாக இருந்தால் தட் இஸ் கால்டு சீலோம். இதை பேஸ் பண்ணியும் ஆர்கானிசத்தை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இதில் 3 கேட்டகரி இருக்குது, ஏ, சூடோ அண்டு யூ. ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன், see the picture. என்ன கொடுத்துருக்காங்க? ஏசிலோமேட்டுக்கு எக்ஸாம்பிள் ஃப்ளாட்வார்ம் தட்டை புழுக்கள். இதில் வந்து என்ன மீசோடம் போட்டிருக்காங்க அப்படின்னா தட் மீன்ஸ் அந்த இடத்துல ஒரு ஸ்ப்ளிட்டிங் பவுச் இல்லை. சி த டிஃப்ரென்ஸ். அந்த சூடோ அண்டு யூ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த மீசோடம் இதில் தனியாக மிசென்ட்ரி அந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இதுதான் இதுக்குள்ள முக்கியமான வித்தியாசம். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு ஃப்ளாட்வார்ம் மட்டும்தான் ஏசிலோமேட்டுக்கு எக்ஸாம்பிள், சூடோசிலோமேட்டுக்கு ரவுண்ட் வார்ம்ஸ் மட்டும்தான் எக்ஸாம்பிள். இந்த சென்ட்ரைஸில் இருக்கக்கூடிய பிக்சரில் தான் வேரியேஷன் அந்த பாடி கேவிட்டி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீலோமேட்டில் அனலிடா டு கார்டேட்ஸ், இவங்க எல்லாமே உண்மையான உடற்குழி உடையவர்கள். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பாருங்க, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிங்டம் அனிமாலியா பேஸ்ட் ஆன் த ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர்ஸ். இப்போ நம்ம அங்கே பார்த்ததே தான். இது எப்படி ஈஸியாக, இப்போ கிங்டம் அப்படின்னா நம்ம அனிமல் கிங்டம் படிக்கிறோம். இந்த நேரம் அப்படியே பாருங்கள், கிங்டமில் அனிமல் கிங்டம். இப்போ மிஸ் பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் மிஸ் என்னென்ன பாயிண்ட் சொல்லியிருந்தேன்? ஃபர்ஸ்ட் ஒன் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், அடுத்து சிமிட்ரி, அடுத்து சீலோம், அடுத்து வந்து என்ன ஃபைலம். ஓகே. இப்போ கிங்டம், அனிமல் கிங்டம், லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனில் யூனிசெல்லுலாரா மல்டி செல்லுலாரான்னு பார்த்தோம். அதுதான் செல்லுலார் லெவல் அண்டு டிஷ்யூ ஆர்கன் லெவல். செல்லுலார் லெவல்னால் என்ன அர்த்தம்? சிங்கிள் செல். சரிங்களா? தட் இஸ் கால்ட் அஸ் த செல்லுலார் லெவல். இப்போ இந்த கிங்டம் அனிமாலியாவில் அந்த புரோட்டோசோவான்ற கேட்டகரியை அவங்க எடுத்துக்கல, அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேட்டகரியை எடுத்துக்கிறாங்க. அப்போ இங்கே செல்லுலார் லெவல்னால் என்ன அர்த்தம்? மோர் தென் ஒன் செல் இருக்கும், ஆனால் அதனால் ஒரு டிஷ்யூ கிரேடை கூட வந்து என்ன பண்ண முடியாது, ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த ஃபைலம்க்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா போரிஃபெரா, பைலம் போரிஃபெரா. ஓகேங்களா? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். தட் மீன்ஸ் செல்லுலார் லெவல் மீன்ஸ் வாட்? சிங்கிள் செல் கிடையாது, சிங்கிள் செல் கேட்டகரியை விட்டுட்டாங்க. தட் இஸ் புரோட்டோசோவா. அந்த யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்னா, யூனிசெல்லுலார்னா வெரி ஃபியூ ஸ்பீசிஸ் தான் இருக்கும். ஸோ அதை கேட்டகரிஸ் பண்ணலை. அடுத்து வரக்கூடிய ஃபைலம் போரிஃபெரா வந்து என்ன பண்ணுது? மோர் தென் 2 or 3 செல்ஸ் இருக்குது, ஆனால் அந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டிஷ்யூவை கூட ஃபார்ம் பண்ண முடியாது. இதை நம்ம அடுத்து கிளாஸில் எலாபரேட்டடாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனில் டிஷ்யூ அண்ட் ஆர்கன் சிஸ்டம் லெவல். அதாவது செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூ, டிஷ்யூலாம் சேர்ந்து ஆர்கன், ஆர்கன் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம், அதெல்லாம் ஃபார்ம் பண்ணக்கூடிய லெவல். அடுத்து மல்டி செல்லுலார். ஓகே. தென் சிமிட்ரி.
சிமெட்ரியில் மிஸ் என்ன சொல்லியிருந்தேன், தென் ஏ சொல்லியிருந்தேன், அதை கன்சிடர் பண்ணலை, ஏன்னா யூனியன் எதுவுமே இங்கே கன்சிடர் பண்ணலை. அடுத்து வந்து ரேடியல் அண்டு பைலேட்ரல். ரேடியல் சிமெட்ரி அப்படின்னா சென்ட்ரல் ஆக்சிஸில் எந்த பிளேன் வச்சாலும் ஈக்குவல் ஹால்ஸ் கிடைக்கும். இந்த ரேடியல் சிமெட்ரி வரக்கூடிய ஃபைலம் ஆர்டர் எது அப்படின்னா சீலன்ட்ரேட்டா, இட் அதர்வைஸ் கால்ட் அஸ் த சினிடாரியா. அடுத்து இவங்க எல்லாமே இப்போ அடுத்ததில் டீனோபேரான்னு ஒரு கேட்டகரிஸ் இருக்குது. இவங்க எல்லாமே ரேடியல் சிமெட்ரிக்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ சிமெட்ரியை வச்சு ரேடியல் சிமெட்ரிக்கு வரக்கூடிய இப்போ செல்லுலார் லெவலில் வரக்கூடிய ஒரே ஃபைலம் போரிஃபெரா, அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்து ரேடியல் சிமெட்ரியில் வந்து சீலன்ட்ரேட்டாவோட முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்கள் பைலேட்ரா, 2 ஈக்குவல் ஹால்ஸாக பிரித்தோம்னா பைலேட்ரா. பிளாட்டிஹெல்மின்தஸ்லேருந்து ஹெமிகார்டேட்டா வருது, அதை நீங்கள் கேட்கலாம் ஸ்டார்ஃபிஷ், அதை லேட்டராக பார்ப்போம் அடுத்த கிளாஸில். இப்போ பைலேட்ரியா இது சிமெட்ரியை பேஸ் பண்ணி 2. அடுத்து சீலோம் ஆர் பாடி கேவிட்டி அப்படின்னா இந்த சீலோமை பேஸ் பண்ணி ஏ சீலோமேட், சூடோ சீலோமேட் அண்டு சீலோமேட் ஆர் யூ சீலோமேட். இப்போ ஏ சீலோமேட் அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ், சூடோ சீலோமேட்னா ஆஸ்கல்மின்தஸ் அண்ட் சீலோமேட்னா அனலிடா டு கார்டேட்டா. அப்போ நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம். எப்படி? இப்போ செல்லுலார் லெவலில் ஃபஸ்ட்டு ஃபைலம் முடிஞ்சு போச்சு, ரேடியல் சிமெட்ரியில் செகண்ட் ஃபைலம் முடிஞ்சு போச்சு. தென் அடுத்து பைலேட்ரா அப்படின்னா பிளாட்டிஹெல்மின்தஸ்லேருந்து கார்டேட்டா வர்றதுக்கும், அடுத்து இந்த சீலோமில் வந்து ஏ சூடோ அண்டு யூ. ஏன்னா இந்த பிளாட்டிஹெல்மின்தஸ் மட்டும்தான் ஏ சீலோமேட்டுக்கு எக்ஸாம்பிள். இதில் வரக்கூடிய எல்லா ஆர்கானிசமும் ஏ சீலோமேட். சூடோனா ஆஸ்கல்மின்தஸ், யூ சீலோமேட்னா அனலிடா டு கார்டேட்டா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம அனிமல் கிங்டமை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்துட்டு ஒரு ஈஸியான கண்டென்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம், லேர்ன் பண்ணியிருக்கோம். எப்படி இந்த ஹைரார்கி லெவல் ஆஃப் டாக்ஸானமிக்கோட கிளாசிஃபிகேஷன் இருக்குது, எதெல்லாம் வச்சு எதையெல்லாம் பேசிஸாக எடுத்து சயின்டிஸ்ட் இதை வந்து கிளாஸிஃபை பண்ணி நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு ஐடியா பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதனோட கண்டினியூஷன் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.